இந்த பையனோட வயசு 24. இவனோட ப்ரைவேட் பார்ட்ஸை கட் பண்ணி வயிற்றில் வந்து கத்தியால் நிறைய இடத்துல குத்தி ஹாலோ பிளாக் கல் எடுத்து நெஞ்சிலே போட்டு அண்ட் தென் உடம்புல நிறைய இடத்துல சைலன்சர் வச்சு சூடு பண்ணி ஒரு ரொம்பவே ஹார்ஷாக வந்து இவரை கொண்டிருக்கிறாங்க. இது வந்து டிஎம்கேவோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ஒரு பர்சனோட வெல்விஷர்ஸ் யாரோ ஒருத்தவங்க வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரு ரொம்பவே ஹார்ஷான ஒரு விஷயமா ஃபீல் ஆகுது அப்படின்னா, இது எந்த சோஷியல் மீடியாஸ்லேயுமே வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து கவர் பண்ணவே இல்லை. இதெல்லாம் அவங்க தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும். ஆனால் அவங்க இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டெர்மினேட் பண்ணிவிட்டு அதர் திங்ஸ், விஜய் வீட்டு வெளியில் வந்துட்டார், அவர் வந்து பல்லு வளர்க்கினார் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு நிறுத்திட்டு போகிறீங்க. பட் இந்த மாதிரி நியூஸை எக்ஸ்போஸ் பண்ணி போகிறீங்க. எது தேவையோ அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேருங்க. தேவையில்லாத கண்டென்ட்ஸை வந்துட்டு சேர்க்கறதுல வந்து பிஆர் டீம் மாதிரி வேலை பார்க்குறாங்க. எது இம்பார்ட்டண்ட்டோ எது நியாயமோ அதை கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா பெட்டர், நல்லா இருக்கும். அண்ட் தென் இப்போது பொலிட்டிக்கல் அந்த டிஎம்கே அந்த பர்சன் நான் வந்து தப்பு சொல்ல விரும்பலை. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு கீழே இந்த அலுசிலுங்கெல்லாம் உட்காந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கள வந்து இந்த யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு யாரோட பேர் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்களோ அவர் வந்து அட்ரஸ் பண்ணி அதை வந்து ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் எடுத்து கொண்டு வரணும். பட் இங்கே ரெண்டுமே நடக்காதது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்குது, ரொம்பவே ஹார்ஷாக இருக்குது.